ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பீஜாப்பூர் இப்போ விஜயபுரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பீஜாப்பூர் ஓல்டு நேம், விஜயபுரா நியூ நேம். இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் மாத்திட்டாங்க அக்ராஸ் கர்நாடகா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள யாத்ரி நிவாஸ் இருக்கு தங்கறதுக்கு, சுத்தி ஃபுட்டுக்கெல்லாம் எங்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பீஜாப்பூரோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சுங்க. ஸோ இதெல்லாம் கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேஎஸ்ஆர்டிசியோட சப்டிவிஷன்ஸ், நார்த் கர்நாடகாவில் ஓடுற பஸ்ஸஸ்ங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். யாத்ரி நிவாஸ் இருக்கு பாருங்க, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு உள்ள வெளியே எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற யாத்ரி நிவாஸ் லாட்ஜையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா வரும். பீஜாப்பூர் வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு, தங்கறதுக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா வரும். வாங்க உள்ள போய் சுற்றி பார்க்கலாம். மக்களே, இதுதான் பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனால மேனேஜ் பண்ணப்படுற பஸ் ஸ்டாண்ட் இது. கல்யாண் சாளுக்கியா கிங்டமோட கேபிட்டல், பசவ கல்யாண்னு சொல்லுவாங்க அந்த டவுன் பேரு. ஸோ அந்த நேம்ல தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனே வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே முன்னாடி போயிடும். ஒஃபிஷியல் பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு உள்ள நிற்கும். ஓகேவா, கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்குங்க. கர்நாடகாவில் பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பஸ்ஸஸ்ஸு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி சூப்பராக ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே போர்டிங் டீபோர்டிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே டைம் டேபிள் இருக்கு, பட் எல்லாம் கன்னடத்தில் இருக்கு, நமக்கு புரியாது. சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் பார்க்கலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெளியே இருக்கிற பிரைவேட் லாட்ஜஸ் எல்லாம் காமிச்சிடுறா. ஸோ தட் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்கு, பியூர் வெஜ் ஹோட்டல்ஸும் இருக்கு, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸும் இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு சுற்றியும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ராணியோட சிலை ஒன்று இருக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்களா. ரெடிமேடாக இந்த லேடர் ஒன்று வச்சுருக்காங்க. ஏதாவது விசேஷத்தன்னைக்கு மாலை போட வருவாங்கல்ல, அப்போ ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க போல. இது பாருங்க, வெயில் காலத்துல பந்தலே போட்டிருக்காங்க. சிக்னலுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணுவோம்ல, அதனால மண்டை காஞ்சிரும் அப்படின்னு ஒரு கிரீன் ஹவுஸே போட்டாங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் இங்க. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை இங்க இருக்கும். உடுப்பி ஹோட்டல் இருக்கும், உடுப்பி சாகர் அங்க இருக்கு பாருங்க, உடுப்பி சாகர் ஹோட்டல். அங்க சந்தோஷ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஆதர்ஸ் லாட்ஜ், ஆனந்த் லாட்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேக்கரி இருக்கும். அட்லஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாட்ஜஸ் இருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. ஓகேவா, நிறைய ஹோட்டல்ஸும் இருக்கும். உடுப்பி சாகர் ஹோட்டல் தவிர பாருங்க கபாலி ஹோட்டல், அதுக்கப்புறம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க. இது போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள், ரோடை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ். மக்களே, அந்த ராணி சிலைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திரா கேன்டீன் இருக்குங்க. நம்ம ஊர்ல அம்மா உணவகம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது கவர்மெண்டே நடத்துற கேன்டீனுங்க. 10 ரூபாய்க்கு உங்களுக்கு டிஃபன் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். டைமிங்ஸ்க்கு தான், டே ஃபுல்லாக கிடையாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு
உடுப்பி சாகர் ஸ்வீட் ஷாப்ஸு, உங்களுக்கு ஆட்டோஸ் எல்லாம் வந்து வெளியவே கிடைக்கும். 10-20 ருபீஸ்ல உங்களுக்கு 2-3 கிலோமீட்டர்ஸ் போகலாம். 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 30-40 ருபீஸ் வாங்குவாங்க. அகர்வால் சுத் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எள்நி கடைகள்லாம் நிறைய இருக்கு பாருங்க. மக்களே அங்க குதிரை வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ சிட்டிக்குள்ள ஒரு ஹெரிட்டேஜ் வாக் மாதிரி குதிரை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ நல்லா இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. சந்தோஷ் லாட்ஜ் அப்ரூவ்டு பை டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவா. நிறைய ஏடிஎம்ஸ் எல்லாம் வெளியவே இருக்கு. ஹோட்டல் லலித் மஹால் அங்க ஒன்று இருக்கு. நிறைய டிராவல் கடைகள்லாம் இருக்கு. நந்தினி பார்லரு, ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க, டீ ஷாப்ஸு, பேக்கரி, பழக்கடைங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ்ங்க பஸ் ஸ்டாண்டை சுற்றியும். கன்ஹையா ஸ்வீட் ஷாப்னு ஒன்று இருக்கு பாருங்க. ரொம்ப பிஸியான ஏரியாங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால பஸ்ஸஸோட என்ட்ரி எக்ஸிட்னு எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியா. குதிரை வண்டியெல்லாம், குதிரை ஹார்ஸ் ரைடு சிட்டிக்குள்ளேயே போயிட்டு இருப்பான் பழைய இந்த பையன். மக்களே இங்க பாத்தீங்களா ஹார்ஸ் ரைடு சிட்டிக்குள்ளேயே. மக்களே பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா எஸ்எல்வி ஐயங்கார் பேக்கரின்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறையா ஜனதா டிராவல்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். நைட் நேரம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் கிளம்புங்க. இங்க இருக்கு பாருங்க ஹோட்டல் லலித் மஹால் பக்கத்துலேயே இருக்கு. லாட்ஜிங் அண்ட் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து 800 இருந்து ஆரம்பிக்குங்க. நாம ஸ்டே பண்ணியிருக்கிறது 500 யாத்ரி நிவாஸ்ல. இங்கிருந்து பெங்களூரு, மும்பை, பூனா, ஹைதராபாத், கோவா, பெல்காம், சோலாப்பூர், கோலாப்பூர், ரத்னகிரி இது எல்லாத்துக்குமே பஸ் கிடைக்குது பாருங்க. எஸ்ஆர் டிராவல்ஸ். ஸோ மக்களே நம்ம ஹோட்டல் லலித் மஹால் லாட்ஜிங் அண்ட் ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தாச்சு. எவ்வளவு டிராவல்ஸ் இருக்கு பாருங்க. விஜயானந்த் டிராவல்ஸு, ஜிபி டிராவல்ஸு, ஜனதா டிராவல்ஸு, எக்கச்சக்கமான டிராவல்ஸ் ஆஃபீஸஸ். வாஷ்ரூம்ஸும் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் அப்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க மிஷ்ரா பேடா, ஒன் ஸ்பாட் பிரியாணி கடைங்க, ஐஸ்கிரீம் கடைங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ்ங்க சுத்தி சுத்தி. மக்களே பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு சைட்ல இருக்கோங்க. நம்ம ராணி ஸ்டாச்சுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆதர்ஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கா. அதுக்கு பக்கத்துலயே அட்லஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. பின்னாடி ஹிந்துஸ்தான் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சோலாப்பூர் ஹோட்டல், கிராண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. நிறைய ஃபெசிலிட்டிஸ். ஹோட்டல் சங்கம் நீங்க ஒன்று இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோஸுங்க. ஸோ மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல்ஸு, ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜஸ், ஷேர் ஆட்டோஸ் பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே எல்லா பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கர்நாடகா பேங்க் ஏடிஎம் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. 2-3 ஏடிஎம்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே. ஸோ இதெல்லாம் பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்ம். சம்மருக்காக உங்களுக்கு நிழல் கொடை போட்டு வச்சிருக்காங்க, பந்தல் போட்டிருக்காங்க. சிட்டி பஸ்ஸஸ் நிற்கிது பாருங்க, டவுன் பஸ்ஸஸ். இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு போயிடும். வாஷ்ரூமும் உள்ளேயே இருக்கும். பேடு வாஷ்ரூம் தான், 5-10 ருபீஸ் வாங்குவாங்க, அவ்வளோதான். சரியான கூட்டமாக இருக்கு இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. மக்களே நம்ம ஊர் மாதிரியே இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீங்க. ஆதார் கார்டு காமிக்கணும். கர்நாடகா அட்ரஸ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்க்குமே இருக்குங்க. நம்ம ஊர்ல டவுன் பஸ்ஸஸ்க்கு மட்டும்தானே இருக்கும். இங்க டிஎன்எஸ்டிசி, கேஸ், எஸ்ஏடிசிக்கு இருக்காதுல்ல. பட் இங்க வந்து பிரீமியம் பஸ்ஸஸ் தவிர இந்த கர்நாடகா சாரிகை ரெட் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, அதுலயும் வந்து ஃப்ரீ தான். ஆதார் கார்டு காமிச்சாவே போதும் லேடிஸ்க்கு. இது பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ ரஷ் பாருங்க. நந்தினி மில்க் பார்லர், மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ்ன்ட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உள்ள. மக்களே இது பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு பார்த்தீங்கல்ல.
நம்ம ஊர்ல இருக்கிற ஆவின் மில்க் பார்லர் மாதிரி இங்க நந்தினி மில்க் பார்லர் இருக்கும் மக்களே. நிறைய எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க, அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. வெயிட் மிஷின்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பேசஞ்சர்ஸ்க்கு. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் அத்தனையும் ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, 1 2 3 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. 4 பிளாட்ஃபார்மும் வந்து நிரம்பி வழியுது மக்கள் கூட்டம். பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டு எல்லாம் கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு போறதுன்னு. நமக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம்தான். எல்இடி ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் வருதுங்க. எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி இங்கிலீஷ்லயும் வருது, கன்னடத்துலயும் வருது. இடையில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற போட்டுறாங்க. ஓரளவுக்கு கிளீனாவே மெயின்டைன் பண்றாங்க. மக்களோட சிவிக் சென்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமே இருக்கு கர்நாடகா பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல. ஆஹா, சிவிக் சென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு குடிமகன் மல்லாந்து படுத்திருக்கானே. சரி பரவாயில்ல விடுங்க. அங்கங்க நிறைய குடிமகன்கள் இருக்காங்க, ஒன்னும் செய்ய முடியாதுங்க. நம்ம ஒரு டிஎன்ஏ அது. இங்க பாருங்க, இப்ப கன்னடத்துல வருதா, இப்ப இங்கிலீஷ்ல வருது பாருங்க. ஹொஸ்பேட், சங்கம், பாகேவாடி எல்லாம் போற பஸ்ஸஸ் இங்க நிக்கும் போல. மக்களே, இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஹுபலியில இருந்து சோலாப்பூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஒரு சில பஸ்ஸஸ்ல தாங்க இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க, மத்ததெல்லாம் கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்க. இது கேகேஆர்டிசி பஸ் தான். எவ்வளவு பஸ் இருந்தாலும் அத்தனை பஸ்ஸுக்கும் கூட்டங்க, சரியான கூட்டம். எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா தான் போகுது. ஆனா பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா பஸ்ஸஸ் தான் இருக்கு. இங்க ஏதோ சாமி போட்டோ போட்டிருக்காங்க, ஏதோ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் போல. இங்க நிக்கிற பஸ்ஸஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது கோவில் திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டோட எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸிட்லயும் உங்களுக்கு ஆட்டோஸ் கிடைக்குங்க. மற்ற ஊர் மாதிரி பேரம் பேச மாட்டாங்க. 20-30 ருபீஸ் தான். பேரம் பேசுறதுக்கான அவசியமே இருக்காது. மக்களே, இது வந்து பேக் சைடு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஜூஸ் ஷாப்ஸ், சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டைனிங் ஹால்னு கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல் இருக்கு, கோதாவரி பார் அண்ட் டைனிங் ஹால்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஊர் மாதிரி டாஸ்மாக் எல்லாம் இருக்கு இல்லைங்க, பிரைவேட் வைன் ஷாப்ஸ் தான். ஸோ இங்க ஹொசா பஸ் ஸ்டாண்ட், ஹலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஹொசானா நியூ பஸ் ஸ்டாண்ட், ஹலேனா பழைய பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கிருந்து நிறைய ஆட்டோஸ் அண்ட் டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட், இது பழைய பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் அண்ட் ஆட்டோஸ் இருக்கும், டவுன் பஸ்ஸஸ் அண்ட் ஆட்டோஸ். மக்களே, சென்ட்ரல்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குங்க. மொத்த எல்லா பக்கமே கூட்டம் நிரம்பி வழியுது. அந்த பக்கம் வந்து உங்களுக்கு பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, யாத்ரி நிவாஸ் லாட்ஜோட போஸ்டர். இங்கதான் நாம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் நான் மேல உள்ளுக்குள்ள இருக்கிற யாத்ரி நிவாஸ் லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் காமிக்கிறேன். ஓகேவா? செம்ம சூப்பரான ஃபெசிலிட்டிங்க, நீட் அண்ட் குவைட்டா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் உள்ள போனா சவுண்டே தெரியாதுங்க. 2 வீலர் ஸ்டாண்டு ஒன்று பெருசா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயே. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஷாப்ஸு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். மக்களே, நம்ம ஊருக்கு வர கர்நாடகா சாரிகே பஸ் காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. கேகேஆர்டிசி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ்ஸஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் NWKRTC போனோம்னா வச்சுக்கோங்களா, கிரீன் கலர்ல எல்லாம் இருக்கும் பஸ்ஸஸ். இங்க ஒரு பஸ் அரைவ் ஆகுது பாருங்க. எல்லா பக்கம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ட்ரி இருக்கு, எக்ஸிட் இருக்கு. பின்னாடியும் என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே இருக்கு. தாறுமாறா ஓட்டுறாங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து ஒயிட் டாப்பிங் போட்டு நீட்டா வச்சிருக்காங்க. இவ்வளவு வைடா இருந்தா தான் இத்தனை கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து 2 வீலர் பார்க்கிங் இருக்கிற ஏரியா. எவ்வளோ பெரிய பார்க்கிங் லாட் பாருங்க. உள்ளுக்குள்ள ஃப்ளவர் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பூக்கடைகள். இங்கே ஒரு பேடு வாஷ்ரூம் இருக்கும்.
பாத் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. ஸ்டே பண்ணணும்னா மினிமம் 500 யாத்ரி நிவாஸ் ஸ்டே பண்ணும். வெளியே உங்களுக்கு 400ல இருந்து கிடைக்கும். காமன் பாத்ரூம் இருக்கிற மாதிரி ரூம்ஸ். கொஞ்சம் பிரீமியம்னா 800ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பஸ்ஸஸ் வந்தோடனே பாருங்க எவ்வளவு ரஷ் இருக்குன்னு. மக்களே இங்க ஒரு எக்ஸிட் இருக்கு பாருங்க. எல்லா பக்கம் ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸிட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் இருக்கு. மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லா என்ட்ரி எக்ஸிட் பக்கத்துலயும் ஏதாவது ஒரு ஏடிஎம் ஃபெசிலிட்டியாவது இருக்குங்க. ஸோ இந்த சைடு போனா நம்ம பாகல்கோட்டை, பெங்களூரு இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. நாம வாங்க உள்ள போய் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கிளாக் ரூம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணல. ஃப்ரண்ட் லாபிக்கு போனா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9, 10, 11 பக்கத்துல இருக்கோங்க. வெல்கம் டு கேகேஆர்டிசின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றாங்க பார்த்தீங்களா. கன்னடத்துல, இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்க. நந்தினி மில்க் பார்லர் இருக்கு இந்த சைடும். 2-3 நந்தினி மில்க் பார்லர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குங்க. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. மக்களே பார்த்து போய்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் பாகல்கோட்டை, ஹுபள்ளி, பெங்களூரு, ஹைதராபாத் பஸ்ஸஸ் எல்லாம் எங்க நிக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம். எவ்வளவு ரஷ் இருக்கு இந்த நேரம். இந்த சைடு இருந்துதான் யாத்ரி நிவாஸ்க்கு உள்ள என்ட்ரிங்க. கரும்பு ஜூஸ் கடை எல்லாம் இருக்கு பாருங்க. இந்தியன் சுகர் கேன் ஜூஸ் சென்டர். எஸ்டிடி பூத் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கதாங்க பாக்குறேன். மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப் இது. விஜயபுரா டு எங்க போற பஸ் இது? கூடல் சங்கம் போற பஸ்ஸுங்க. நம்ம பசவண்ணா அவர்களோட கோவில் இருக்கிற ஊருங்க. விஜயபுரா டு கூடல் சங்கமா. மக்களே 8, 9, 10, 11 1ல இருந்து 11 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த சைடு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ்ல பெங்களூர் போற பஸ்ஸஸ் நிக்குது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் பாருங்க. பீஜாப்பூர் டு பெங்களூர். அதுக்கு பக்கத்துலயே NWKRTC பஸ் நிக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல. மக்களே இந்த NWKRTC பஸ் வந்து பீஜாப்பூர்ல இருந்து ஹுபள்ளி வரைக்கும் போற பஸ்ங்க. அப்படியே எல்லோ கலர்ல மினுக்குது பாருங்க. ஓ இது மங்களூர் பஸ்ஸுங்க. சாரி பெங்களூர்னு சொல்லிட்டேன். நான் ஏசி சூப்பர் ஸ்லீப்பர் கிளாஸ் மங்களூர் பஸ் இது. மங்களூர், இது ஹுபள்ளி. மக்களே எல்லோ கலர் ஐராவத் கிளப் கிளாஸ் பஸ் இங்க தாங்க பாக்குறேன். விஜயபுரால தான். கொஞ்சம் பழசாயிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து சூப்பரா இருக்கு. லிவரி எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. ஐராவத் கிளப் கிளாஸ். நம்ம சவுத் கர்நாடகால ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் இன்னும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கு. இது மங்களூர் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ். நான் ஏசி ஸ்லீப்பர் கோச். இது மெயின் என்ட்ரன்ஸ். மக்களே பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க நம்ம சிட்டி பஸ் எல்லாம் வந்து நிக்கிற இடத்துல. ஸோ இங்கிருந்து தான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகேவா? பீஜாப்பூரோட கோல் கும்பஸ் போட்டிருக்காங்க பாருங்க. பீஜாப்பூரோட லேண்ட்மார்க் இது. ஸோ உள்ள வந்துடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி கவுண்டர் எல்லாம் இருக்கும். ஜூஸ் கவுண்டர்ஸ், பஸ் டைமிங்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. என்கொயரி கவுண்டர் இருக்கு, கேட்டுக்கலாம். இது வந்து ஹோட்டல் நந்தினி வெஜ். இந்த பக்கம் பான் பீடா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்வீட் அண்ட் பேக்கரி ஷாப் இருக்கு. கிளாக் ரூம் இருக்கு. பட் ஆனா 24/7 இருக்கான்னு தெரியல. பட் கிளாக் ரூம்னு போட்டிருக்காங்க.
ரிசர்வேஷன் கவுண்டர் இங்க இருக்குங்க. இது அட்வான்ஸ்டு ரிசர்வேஷன் கவுண்டர். நல்ல ஸ்பேஷியஸ் ஃபெசிலிட்டிங்க. இவ்வளவு ரஷ்ஷையும் ஹேண்டில் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ் லாபியில் இருக்கிற அட்வான்ஸ் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம NWKRTC பஸ் கிளம்பிருச்சு ஹைதராபாத் கிளப் கிளாஸு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட எண்டில் தான் வந்து யாத்ரி நிவாஸ் லாட்ஜோட உள்ள போகிற ஏரியா இருக்கும். இந்த ஸ்டார் கேஸில் தான் போகணும். வெளியே பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கும். உள்ளே போனோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்களா. மக்களே, இதுதான் யாத்ரி நிவாஸ் லாட்ஜோட ரிசப்ஷன் ஏரியாங்க. சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, டார்மெட்ரி பெட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. பட் இங்கே கிடையாது, உள்ளே இருக்கும். இது சும்மா ஸ்பேர். ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ரூம்ஸ் உங்களுக்கு 500 இருக்கும். காமன் பாத்ரூம் இருக்கிற ரூம்ஸ் 400ங்க. சூப்பராக இருக்கா? வெளியே பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு, உள்ளே வந்தோடனே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நிசப்தமாக எந்த சவுண்டும் இருக்காதுங்க. சூப்பரான ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து கேபின்ஸ், டார்மெட்ரி கேபின்ஸ் 300 400ல கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸ்டேவும். ரூமும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கொசு எல்லாம் கிடையாது. நல்ல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் ஆகிருக்கு. ரொம்பவே ப்ளசன்ட் ஸ்டேயாக இருந்துச்சுங்க பாகல்கோட்டையில், பீஜாப்பூரில். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான யாத்ரி நிவாஸ் இருக்கிறது இந்த ஊரில் தான். யூஸ்வலாக ரயில்வே ஸ்டேஷன்ஸில் தான் இந்த மாதிரி டார்மெட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், குட்டி குட்டி ரூம்ஸு. பட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு. மக்களே, இதுதான் நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்ங்க. சிங்கிள் பெட்ரூம் யாத்ரி நிவாஸில் ஃபார் 500 rupees. ஹேங்கர்ஸ், மிரர், டிவியோடங்க. அதுவும் செம்ம சூப்பரான க்ளீனான ஸ்டேங்க பாருங்க. சேரு, டேபிள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. செம்ம நீட்டாக இருந்துச்சு. ஹாய். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்டேனே சொல்லலாம். ஸோ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருந்துச்சு, க்ளீனாக ஹைஜீனிக்காக. ஷவர்லாம் இல்லை, இந்தியன் வாஷ்ரூம் தான். பட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்மெல் இல்லை, ஒரு கொசுக்கடி இல்லை. ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் ஸ்டேஸ் இன் நார்த் கர்நாடகான்னு சொல்லலாம். ஸோ பீஜாப்பூர் வந்தால் கண்டிப்பாக யாத்ரி நிவாஸில் ஸ்டே பண்ணலாங்க. மக்களே, என்னடா நாம் இன்னும் பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல மகாராஷ்டிரா பஸ்ஸை பார்க்கலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. மகாராஷ்டிரா ராஜ்ய மார்க் பரிவாகன். ஸோ இது MHRTCங்க. பெங்களூர் போற பஸ் பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. செம்ம சூப்பருங்க. மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா கேபிட்டல் பெங்களூர் வரைக்கும் வயா பீஜாப்பூர். MH14 ரெஜிஸ்ட்ரேஷன். வேற லெவல்யா, வேற லெவல்யா. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தொலை தூரம் போற வண்டிங்க. மகாராஷ்டிரால இருந்து பெங்களூர் போற MSRTC பஸ். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நம்ம ஹைதராபாத் ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ், நிறைய இந்த மாதிரி கிளப் கிளாஸ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்குது. அதனாலதான் எப்பவுமே இங்க கூட்டமா இருக்குங்க. 7:15 ஆகுதுங்க. இன்னுமே வந்து எவ்வளவு ரஷ் இருக்கு பாருங்களா. விடிய விடிய ஃபுல் ரஷ் இருக்கும் போல. பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்டு, விஜயபுரா. மக்களே, இது பாகல்கோட்டை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. நாம நெக்ஸ்ட் வந்து பீஜாப்பூர்ல இருந்து பாகல்கோட்டைக்கு தாங்க போறோம். பாகல்கோட்டையில அல்மாட்டி டேம் இருக்கு, கூடல் சங்கமா இருக்கு. அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்ல. ஸோ பாகல்கோட்டை தான் நியர்பை டவுனு கூடல் சங்கமாக்கு, அல்மாட்டி டேம்க்கெல்லாம். ஸோ நாம அங்கதான் நெக்ஸ்ட் போறோம். பாகல்கோட்டை KSRTC பஸ்ஸுங்க. KKRTC KSRTCன்னு தெரியல. இதுவும் கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் நினைக்கிறேன். KSRTCயோட இன்னொரு பிரான்ச். மக்களே, நம்ம பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 30ல இருக்கோங்க.
7:30 இருந்து பாத்தீங்கன்னா சிந்தகில இருந்து பனாஜி வரைக்கும் போற பஸ் இருக்குங்க. சிந்தகி, விஜயபுரா, பனாஜி. கோவா போற பஸ் எல்லாம் கூட இருக்குங்க பீஜாப்பூர்ல இருந்து. வேற லெவலா. சோ நம்ம கர்நாடகா, நார்த் கர்நாடகா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, இதுக்கு எல்லாமே பக்கம். தெலுங்கானா இதுக்கெல்லாம் பக்கம்ங்கிறதுனால கோவா கேபிட்டல் பனாஜி போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. சூப்பர்ல மக்களே. கரெக்டா 7:30க்கு விஜயபுரா பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கோவா போற பனாஜி பஸ் கிளம்புதுங்க. நம்மெல்லாம் வந்து ட்ரெயினை புக் பண்ணி ரொம்ப நாள் பிளான் பண்ணி மக்கள் பனாஜி போவாங்க. இங்க பாத்தீங்களா பீஜாப்பூர்ல இருந்து டெய்லி பஸ்ஸே அவைலபிளா இருக்கு. KKRTC பஸ். பாய் பாய் KKRTC. கோவா வரைக்கும் போறியாடா நீ? கோவானாலே ஒரு வைப் தான் இல்ல மக்களே. இங்க பாத்தீங்களா விஜயபுரால இருந்து பெங்களூர் வரைக்கும் போற கல்யாணி ரத்தாங்க. ஐராவத் செம்ம சூப்பரா இருக்கா. கர்நாடகாவோட பிரீமியம் பஸ்ஸஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இதெல்லாம் நம்ம TNSTC பஸ்ஸஸ் மாதிரி. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்களா. செம்ம பிரீமியமான வால்வோ பஸ்ஸுங்க. ஐயோ கல்யாணி ரதான்னு வச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. யூஸ்வலா KSRTCக்கு பல்லக்கி, அம்பாரி இந்த மாதிரி தானுங்க பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து கல்யாண ரதன் பேர் வச்சிருக்காங்க பாருங்களா. ஏன்னா இந்த ரீஜனே ஃபுல்லா வந்து கல்யாண் கர்நாடகா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகாவை. ஏன்னா சாளுக்கியா கிங்டம் வந்து கல்யாண் தலைநகரமா கொண்டுதான் ஆண்டாங்க. அதனால அந்த சிட்டிய போற்றுற விதமா கல்யாண ரதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லா. ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் டைம் ஆகுதுங்க. நம்ம யாத்ரி நிவாஸ் பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் நந்தினி ஒரு ஹோட்டல் இருக்கும், வெஜ் ஹோட்டல் இருக்கும். ஸோ இங்க ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே டின்னர் சாப்பிடுவோமா? நாம தான் லாஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க டேபிள் மேல, சேர்ஸ் எல்லாம். இங்க நம்ம ஊர் கல் தோசையே செட் தோசைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும், வாங்க சாப்பிடுவோம். மக்களே இதுதான் வந்து செட் தோசைங்க. நம்ம ஊர் கல் தோசை தான் இங்க செட் தோசை. சட்னி அண்ட் சாம்பார். சாப்பிடுவோமா? ஊத்தப்ப மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களே கரெக்டா நம்ம சாப்பிட்டு வர்றதுக்கும் நம்ம கல்யாணி ரதா எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்கேஸ் பெங்களூர்ல இருந்து பீஜாப்பூர் விஜயபுரா வரணும், சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் போறதுக்கெல்லாம் பஸ் கனெக்டிவ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் இந்த மாதிரி கல்யாண ரதா வால்வோ பஸ்ஸும் இருக்கு. பக்கத்திலேயே NWKRTC நம்ம TNSTC பஸ் மாதிரிங்க. சோ பிரீமியம் பஸ்ஸஸும் இருக்கும், உங்களுக்கு பட்ஜெட்ல டிராவல் பண்றதுக்கும் பஸ்ஸஸ் இருக்கும். ஓகேவா மக்களே? இது பீஜாப்பூர்ல இருந்து ராணிபென்னூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஹூப்ளி வழியா நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட நம்ம SCTC பஸ் மாதிரி நான் AC சீட்டர். ஃபுல்லா நார்த் கர்நாடகாவில் ஓடுற பஸ்ஸஸ். ஹிந்திலயும் எழுதியிருக்காங்க பாருங்களா. ஸோ மக்களே நம்ம பீஜாப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஸ்டே பண்ணுறதுக்கான லாட்ஜஸ்ஸு, ஹோட்டல்ஸு, சாப்பிட்றதுக்கு உள்ளேயே இருக்கிற யாத்ரி நிவாஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நம்ம பீஜாப்பூர் வர மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from பீஜாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.